ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பின்பற்ற வேண்டும். யோவான் 21:25. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்றும் எண்ணுகிறேன். ஆமேன். இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கிறது மட்டும்தான் நம்ம இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த பூமியில வரும்போது செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. இங்க இந்த வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கும் போது பாருங்க, ஒரு தெளிவா இருக்குது. என்ன தெளிவு இருக்கு அப்படின்னா, இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கிறது மட்டும் இல்ல, வேற அநேக காரியங்களையும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பூமியில செஞ்சிருக்காரு. அதை எழுதுனா புஸ்தகங்களும் கொள்ளாதான், இந்த உலகமே கொள்ளாதான். அப்போ அந்த அளவுக்கு பாருங்க ஒர்க் பண்ணியிருக்காரு இயேசு கிறிஸ்து. பாருங்க, இயேசு 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார், மனிதனாக அவர் அவதரித்து. அதுல 30 வருஷம் பாருங்க, லைஃப் ஃபுல்லா பாருங்க, தாயின் தகப்பனோடையும் அவர் சில காரியங்கள்லாம் குடும்பத்துக்காகவும் அவரை தன்னை ஆயத்தப்படுத்துறதுக்காகவும் அவர் செலவழிச்சுக்கிட்டாரு. ஆனா 30 வயசுல தொடங்கி 33 வருஷம் வரைக்கும் பாருங்க, 30 வயசுல தொடங்கி 3 வருஷம், அந்த 3 வருஷத்துக்குள்ள பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்ற பாருங்க அவர் எவ்வளோ வேலை செஞ்சிருக்காரு பாருங்க. 3 வருஷத்துல அநேக காரியங்களை அவர் செஞ்சிருக்காரு. கொஞ்சம் பீரியட் தாங்க, ரொம்ப நாள் கிடையாது. அந்த கொஞ்ச வருஷத்திலேயே தேவன் பாருங்க அற்புதமா தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்ட பர்ஃபெக்டா பாருங்க அவருடைய வேலையை செஞ்சு முடிச்சாரு. அப்போ நீங்களும் நானும் கூட இயேசுவை பின்பற்றணும். அவ்வளோ அநேக காரியங்களை செஞ்ச தேவன் பாருங்க ஒரு இடத்துல கூட பெருமையா பேசல. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் பசியும் பட்னிமா இருந்தேன், நான் தூக்கம் இல்லாம இருந்தேன், நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன்னு பேசவே இல்லை. தேவன் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறவர். ஆகையால பாருங்க, பிதாவுக்கு எதெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு குமாரன் இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதாங்க. அப்போ அவர் தன்னை பெருமையாகவே பேசல. அவரை நம்ம பின்பற்றணும். நம்ம நிறைய வேலையை செய்யறோமோ இல்லையோ, ஆனா பெருமையை தான் பேசிட்டு இருக்கோம் பாருங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இங்க தூக்கம் இல்லாம இருந்தேன், அங்க பசியா இருந்தேன், இப்படியெல்லாம் நான் உழைச்சேன், இப்படியெல்லாம் நான் வந்தேன், அந்த காலத்துல சைக்கிள்ல வந்தேன், இந்த காலத்துல நடந்து வந்தேன்னு சொல்லி நிறைய கதையை சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அநேக காரியங்களை செஞ்சாராம். ஆனா இந்த புஸ்தகமே பத்தாது, உலகமே பத்தாத அளவுக்கு தேவன் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கணும் பாருங்க. நிறைய வேலை செஞ்சிருக்கணும், எவ்வளவு கடின உழைப்பா இருந்திருக்கணும். அங்க யோவான் சுவிசேஷத்துல நம்ம பாக்குறோம், 4ஆம் அதிகாரத்துல சமாரியா ஸ்திரீ கிட்ட பசியோட தாகத்தோட உட்கார்ந்துருக்காரு அந்த இடத்துல, ஊழியத்துக்கு போயிட்டு வர இடத்துல. அப்போ நிறைய இடங்கள்ல பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும் பொழுது சாப்பாட்டுக்குன்னு ஒரு டைம் அவர் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஊழியத்துல சில இடங்கள்ல நடந்து போறாரு, எவ்வளவு களைப்பு இருந்தாலும் சரி. அப்போ இந்த பூமியில வாழ்ற நம்மளும் பாருங்க அவரை பின்பற்றணும். அவர் எப்படிலாம் வாழ்ந்தார், அவரும் மனுஷன் தானேங்க. அவரும் இந்த உலகத்துல வரும்பொழுது 100% பாருங்க கடவுளா இருந்தாராம், 100% மனிதனாக இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு வலி இல்லாம பசி இல்லாம தூக்கம் இல்லாம இருந்தா அவரும் ஒரு மனுஷன் தானே. ஆனாலும் அவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். அப்போ எவ்வளோ சோர்வு வந்தாலும், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ தூக்கம் இல்லை, எவ்வளோ சாப்பாடு இருக்கு இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா பிதாவினுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றினேன். அதே போல இன்னைக்கு நம்ம யாரோட திட்டத்துக்காக வாழ்றோம்? தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். நம்ம வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பசியை நினைக்க கூடாது, கஷ்டத்தை நினைக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலையுமே தேவனை விட்டு விடாதபடிக்கு வாழ்றதுதாங்க வாழ்க்கை. அதனாலதான் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையுமே தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில அவரு சில இடங்கள்ல மலைகள்ல உட்கார்ந்து அவர் பிரசங்கிக்கிறார், சில இடங்கள்ல பாருங்க கடலோரமா போட்ல உட்கார்ந்து பிரசங்கிக்கிறார், சில இடங்கள்ல வீட்டுல போய் பிரசங்கிக்கிறாரு. ஆனா அவருக்கு எந்த இடம்ன்றது இல்லை, மனுஷங்களை நேசிச்சாரு. அப்போ மனுஷனை நேசிக்கும் போது இதெல்லாம் அவருக்கு பெருசா தெரியல. அன்பு சகலத்தையும் சகிச்சுது. அன்பு பாருங்க திரளான பாவங்களை மூடிச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம அவரை பின்பற்ற காரியம் நிறைய இருக்கு. அவரோட செயல்களை எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல விஷயமா தான் இருந்தது, கெட்ட விஷயம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. இயேசு கிட்ட பாருங்க எந்த குறையுமே கண்டுபிடிக்க முடியாததான் பிலாத்து ராஜா பாருங்க கையை கழுவுறாரு. இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, அவரை நீங்க சிலுவையில் அறையறதுக்கு நான் இதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இல்லைன்னு தான் கையை கழுவுறாரு. அப்போ உங்களையும் என்னையும் கூட நிறைய ஜனங்க பார்த்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, இவங்க மேல எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நிச்சயமா அவங்க உள் மனசுல சொல்லும். ஆனாலும் வெளிப்புறமா பாருங்க நிறைய பழிய போடுவாங்க. அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளாம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும். அவரை பின்பற்ற வாழ்க்கை தாங்க நம்மளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். அவருடைய சிலுவையை நாமும் இன்னும் இந்த உலகத்துல பாருங்க சுமந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவர் எல்லாத்தையுமே நான் சுமந்து தீர்ந்து முடிஞ்சிருச்சின்னு சொல்றாரு, எல்லாம் முடிந்ததுன்னு சிலுவையில சொல்றாரு. ஆனா இன்னைக்கும் நம்ம சிலுவை பாடுகளை ஒவ்வொரு நாளும் குடும்பத்துல நம்ம பாருங்க சுமந்துக்கிட்டு இருக்கோம்.
குடும்பன்ற ஒரு சிலுவை பாடை சுமந்துட்டு இருக்கிறோம். வாழ்க்கைன்ற ஒரு சிலுவை பாடு. ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு ஒரு பாடுகள் இருக்கு. ஆனா அந்த பாடே வாழ்க்கையா இல்ல. இந்த வாழ்க்கையை மாத்துறதுக்காக தான் சிலுவையை நம்ம தியானிக்கணும். வாங்க நம்ம அதுக்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிற சுவாமி, பின்பற்ற வேண்டும் என்ற தலைப்புல பார்த்தோம். நாங்க எதை பின்பற்றணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும் பொழுது ஆண்டவரே அந்த பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கை, அவர் செய்யற நல்ல காரியங்களை குறித்து எங்களுக்கு ஒரு நல்ல போதனையை கொடுத்திருக்கீங்கப்பா. நீங்க இந்த உலகத்துல வாழும்பொழுது பசியில இருந்திருக்கலாம், பட்டினில இருந்திருக்கலாம், தூக்கம் இல்லாம இருந்திருக்கலாம், சோர்வு இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அதெல்லாம் பெரிதாக எண்ணாதபடிக்கு மனிதனை நேசித்து அவனுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தீங்க. ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க எங்களுக்கு போதிச்சீங்கப்பா. உங்களை நாங்கள் பின்பற்றி வாழ எங்களுக்கு இந்த உலகத்துல உதவி செய்து, ஆண்டவரே எங்களுக்கு உலக கொடுக்குற எல்லா சோர்விலிருந்து எங்களை விலக்கி எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.